விஜயின் பேச்சுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினின் பதில் வீடியோ. இனி விஜய் பற்றி கேட்காதீங்க, கொந்தளித்த பிரேமலதா விஜயகாந்த். விஜயை மோசமாக திட்டிய பிரபல நடிகர் விஜயை குத்தனும் வெடித்த சர்ச்சை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. விஜயின் அரசியல் வருகை, அவரது பேச்சுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். ஜெர்மனி புறப்படுவதற்கு முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இபிஎஸ்ஸின் வெளிநாடு பயணம் போல் தனது பயணம் இருக்காது என்றார். மேலும் 2026 தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறியதற்கு நான் சொல்லில் பதிலளிக்க விரும்பவில்லை, செயலில் காட்டுகிறேன் என பதிலடி கொடுத்துள்ளார் முதல்வர். எலெக்ஷன் கமிஷன், கோர்ட் இணைந்து ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் பேசிய அவர் தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருப்பதால் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றார். மேலும் தேமுதிக தவேகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு இனி தன்னிடம் விஜய் பற்றி எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என ஆவேசமாக கூறினார். சிஎம் பிஎம்ஐ அநாகரிகமாக பேசும் விஜய்க்கு அறிவிருக்கா என்று நடிகர் ரஞ்சித் ஒருமையில் மிக மோசமாக தாக்கியிருக்கிறார். தலைவா திரைப்படம் வெளியாக ஜெயலலிதா காலில் விழுந்தவர் விஜய் என்று சாடிய அவர் ஸ்டாலின் அங்கிள் என அழைப்பதும் மோடியை சொடக்கு போட்டு பேசுவதும் தான் நாகரிகம் இல்லை. நீங்களே இப்படி தரைக்குறைவாக பேசினால் உங்கள் தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயை அவன் இவன் என்று சர்ச்சையாக பேசிய நடிகர் ரஞ்சித் மிரட்டலும் விடுத்துள்ளார். விஜயின் பேச்சை கேட்டு எனக்கு வெறி வருகிறது என்றும் எனக்கு வர்ற கோபத்துக்கு விஜயை ஓங்கி ஒரு குத்து குத்தணும்னு தோணுது என்றும் பேசியுள்ளார் அவர். ரஞ்சித் பேச்சு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவேக கட்சியினர் கொந்தளிக்கின்றனர்.